ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து அந்த டாப்பிக்கில் வந்து 4 வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். அந்த 4 வீடியோஸோட பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 5வது வீடியோ இதில் வந்து ஒரு 10 கணக்குகளுக்கான வினா விடை வந்து பார்ப்போம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் கேள்வி வந்து பாருங்கள், 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம் ஆகும்? ஓகேவா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா, 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து இதை வந்து எப்படி எழுதணும்னு பாருங்கள். 2/7 1/35 எத்தனை சதவீதம்? ஓகேவா, இதான் வந்து கேள்வி. ஸோ இப்போ இந்த வேல்யூ இந்த கீழே உள்ளது மேலே கொண்டு போகலாமா? கலப்பினத்தில் இருக்கிறதுனால மேலே கொண்டு போகிறோம். ஸோ 1/35 2/7 மேலே போச்சுன்னா 7/2 இன்ட்டு 100 ஓர் 7 7 35. ஓகேவா, இந்த 2 பேருக்குங்க ஐ 2 10 ஒரு 10 10 பைத் பைத்தா 100. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து என்னது? 10%. 1/35 ஆனது 2/7 10% ஆகும். ஓகேவா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அதே வந்து நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா கீழே 1/35 மேலே 2/7ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. ஓகேவா, அடுத்த 2வது கணக்கு, 48 சதுர சென்டிமீட்டர் பரப்படையுடைய ஒரு முக்கோணத்தில் அதன் அடிப்பக்கம் அதன் குத்து உயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகமெனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவு வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சுட்டுனா சிம்பிள். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா என்ன? ½ BH. ஓகே, ½ BHோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 48. அதே மாதிரி அடிப்பாகம், ஓகேவா, அடிப்பக்கத்தோட க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. அடிப்பக்கத்தோட க்ளூ வந்து என்னென்னா ஹைட்டை விட 4 சென்டிமீட்டர் அதிகம். ஓகேவா, இப்போ உதாரணத்திற்கு ஹைட்டு வந்து 4னா இது 8ன்னு இருக்குன்ட்டு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அதோட அடிப்பக்கத்தின் அளவு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் வந்து இது ஈக்குவேஷன் ஃப்ரேம்லாம் பண்ணி செஞ்சிங்கன்னா பெரிய கணக்காக வரும். ஆப்ஷன்லேருந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து ஆப்ஷன்லேருந்து செய்வோம். இப்போ அடிப்பக்கத்தின் அளவு இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் வந்து இதோட அடிப்பக்கம். அடிப்பக்கங்கிறது பேஸு பி. ஓகேவா, அப்போது நம்ம உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷன் 1 வந்து எடுத்துக்கிடும். ஓகேவா, இப்போ ஆப்ஷன் 1 ஓகேவா, ½ பிக்கு பதிலாக வந்து நம்ம 8 போடுறோம். ஓகே, அடிப்பக்கம் அளவு வந்து இது தானே. ஸோ பிக்கு பதிலாக 8 போடுறோம். அடிப்பக்கம் அளவு வந்து குத்தியத்தோட 4 கூட, அதனால் வந்து 4 குறைச்சி போட்டுருங்க. ஹைட்டுக்கு 4 குறைச்சி போட்டால் 48 வரணும். 48 வந்துட்டுனா இந்த ஆப்ஷன் கரெக்ட். 48 வரலைன்னா இந்த ஆப்ஷன் தப்பு. ஓகேவா, 4 2 8 நன்னாங்க 16 தான் வருது. ஸோ மொதல் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அடுத்த ஆப்ஷன். ஓகேவா, அடுத்தது ஆப்ஷன் பி எடுக்கும். பிக்கு வந்து 12ன்னு போடுறோம். பிக்கு 12னா 4 குறைச்சிருங்க. ஹைட் வந்து 8 6 2 12 6 8 48. ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 48. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அடிப்பாகம் x+4 குத்து உயரம் எக்ஸு இப்படி. ஓகேவா, ½ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 48 நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா கணக்கு பெருசாக வரும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தரலன்னா ஆன்சர் வந்து வராது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறது தான் வந்து பெஸ்ட் மெத்தட். அடுத்தது 2:7 என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம் வந்து காண்க. ஓகே, சமமான விகிதம் வந்து காணணும்னா இந்த 2 நம்பரையும் வந்து ஒரே நம்பரால் பெருக்கியிருந்தால் அது சமமான விகிதம். ஓகேவா, இதையும் வந்து ஆப்ஷன்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், இதை வந்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க, ஆனால் இதை வந்து 1ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ இது வந்து சமமான விகிதமாக கிடையாது. ஓகேவா, அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 8 21. 8னா வந்து இதை 4ஆல் பெருக்கியிருக்காங்க, இதை 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ இதுவும் வந்து சமமான விகிதம் வந்து கிடையாது. ஓகேவா, இப்போ அடுத்தது 6 14. 6 14னா இதை 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 3 6, இதை 2ஆல் பெருக்கியிருக்காங்க. இப்போ சமமான விகிதமாக? இதுவும் சமமான விகிதம் கிடையாது. அப்போ லாஸ்ட் இது தான். அப்போ இங்கே பாருங்கள், 3 6, இதையும் வந்து 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 3 21. ஸோ 6:21ங்குது சரியான ஆன்சர். அடுத்த கணக்கு, ஏ வந்து ஒரு வேலையை வந்து 12 நாட்களில் முடிக்கிறாரு. அதே வேலையை பி வந்து 20 நாட்களில் முடிக்கிறாரு. ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வந்து வேலை செய்கிறார்கள். ஓகேவா, ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்கிறார்கள். செய்த பின்னு வந்து இவர்
யார் ஏ வந்து பெய்கிறாரு. ஸோ பி மட்டும் ரிமைனிங் வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு அந்த ப்ரெஷரில் ஃபார்முலா ஞாபகம் வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட். அதனால் வந்து இதற்கு வந்து ஒரு லாஜிக் உண்டு. அந்த லாஜிக் படி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, அந்த லாஜிக் வந்து என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஏக்கும் பிக்கும் வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, ஏக்கும் பிக்கும் வந்து எல்சிஎம் எடுத்தால் வந்து எவ்வளவு? எல்சிஎம் வந்து 60. ஸோ எல்சிஎம் வந்து எடுக்க கற்றுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் தான் முக்கியம். எல்சிஎம் வந்து 60 வந்துட்டு. ஸோ இந்த 60ங்கிறது வந்து என்னென்னா டோட்டல் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. அவங்க செய்யக்கூடிய டோட்டல் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போது ஏ வந்து 12 நாள் ஆக்குறாரு இந்த 60 ப்ராடக்டை செய்ய. அப்போனா ஒரு நாளைக்கு எத்தனை ப்ராடக்ட் செய்வார்? 60/12 5. ஓகேவா? ஏ வந்து அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ப்ராடக்ட் வந்து செய்கிறாரு. அப்போ பி பாருங்கள், பினா 60/20. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு 3 ப்ராடக்ட்டு தான் வந்து செய்கிறாரு. இங்கே பாருங்கள், 3 நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏயும் பியும் சேர்ந்தால் 8. ஓகேவா? ஒரு நாளைக்கு 8 ப்ராடக்ட் வந்து செய்வாங்க ஏயும் பியும் சேர்ந்தால். அப்போ 3 நாளைக்குன்னா எத்தனை ப்ராடக்ட் வந்து செஞ்சுருப்பாங்க? 24 ப்ராடக்ட் வந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ 60ல் வந்து 24 போயிட்டு, ஓகே, 60ல் 24 போயிட்டுனா 36. ஸோ 36 ப்ராடக்டை வந்து பி மட்டும் தனியாக எத்தனை நாட்களில் செய்வார்? இதான் வந்து கேள்வி. ஓகேவா? பி வந்து ஒரு நாளைக்கு 3 ப்ராடக்ட் தான் வந்து செய்கிறாரு. இது பி, இது ஏ. ஓகேவா? பி வந்து ஒரு நாளைக்கு 3 ப்ராடக்ட் செய்கிறாரு. அப்போ 36/3. ஓகேவா? 36/3 ஒரு 3 3 12. ஓகேவா? அப்போ நான் பி வந்து மீதி ரிமைனிங் வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு 1 or 2 minutes தான் ஆகும். அதே வந்து நீங்கள் ஃபார்முலா போட்டு தான் செய்யணும் அப்படின்னா அந்த ஃபார்முலாவோட ஷார்ட்கட் உங்களுக்கு மறந்துட்டு அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நானும் இதற்கு ஃபார்முலாலாம் படித்து ஷார்ட்கட்லாம் படித்து வச்சுருந்தேன், மறந்துட்டு இந்த ரெகுலர் மெத்தடு தான் வந்து ஞாபகம் வருது. ஓகே, அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் மற்றும் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 மணி நிமிடத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து தொட்டி காலியாகிட்டு இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிட்டால் தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம். ஓகே, ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே 30-40 நிமிஷத்தில் நிரப்புது. அப்படி மற்றொரு குழாய் இருக்குது, அந்த குழாய் வந்து 24 நிமிஷத்தில் அந்த தொட்டியை காலி செய்கிறது. அப்போ தொட்டி எம்டியாக இருக்கும்போது 3 குழாயும் திறந்து விட்டா, ஓகே, 3 குழாயும் ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் அந்த தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் தேவைப்படும்? ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி ஃபார்முலா உண்டு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா சிம்பிளாக கணக்கு முடிஞ்சிடும். 1/a + 1/b. ஏன்னா வந்து இந்த ரெண்டும் வந்து தண்ணியை வந்து உள்ளே விடுது, அதனால் வந்து ப்ளஸ் போடுறோம். 1/a + 1/b மைனஸ் ஆஃப், ஏன்னா வந்து இந்த மூன்றாவது குழாய் வந்து தொட்டியை காலி செய்யுது. ஸோ மைனஸ் ஆஃப் 1/c. ஓகே, இவ்வளோ தான். ஓகே, இப்போ இதில் வந்து போடுங்க 1/30 ப்ளஸ் 1/40 மைனஸ் 1/24. ஸோ கீழே உள்ளதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? 30, 40, 24க்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 120ன்னு வரும். ஸோ எல்சிஎம் வந்து 120. ஓகே, 120. இங்கே 30 இருக்குது, இங்கே 120 வரணும்னா 4ஆல் பெருக்கணும். ஸோ 4, மேலேயும் கீழே 4ஆல் பெருக்குமா? ஸோ 4. இங்கே 40 இருக்குது, அதனால் 3ஆல் பெருக்கணும். ஸோ ப்ளஸ் 3. ஓகே, இங்கே 24 இருக்குது, இது 5ஆல் பெருக்கணும். மைனஸ் ஆஃப் 5. ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் போடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ 4 3 7, 7 - 5 2. ஸோ 2/160, 2 60. ஸோ 3 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் 60 நிமிடம் வந்து ஆகும். 60 நிமிடம்னு கொடுத்துருப்பாங்க, சில நேரத்துக்கு 1 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்தாலும் ஆன்சர் வந்து சரி. ஓகேவா? அடுத்த 6வது கேள்வி. ஓகே, 6வது கேள்வி, சமமான ஆரம் மற்றும் உயரமுடைய கூம்பு, கோளம், உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம். ஓகே, இந்த கேள்வி வந்து கேட்பாங்க அடிக்கடி. ஸோ இதுக்கு வந்து நமக்கு எப்படி வருதுன்னு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், ஆப்ஷனை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1:4:3. ஓகேவா? 1:4:3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்த கணக்கு. அசல் 12,600, வட்டி விதம் 10%, 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்ட கூட்டுவட்டி கணக்கு. ஓகே, இந்த கணக்கு வந்து என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க.
அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி கொடுத்துட்டாங்க 2 வருஷம். ஓகே, ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட் பண்ணாதீங்க, சிம்பிளாக வந்து சொல்கிறேன் பாருங்கள். 10% வட்டி. ஓகேவா, இதில் வந்து இது 100%. இதில் 10% வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1260. ஓகேவா, அப்போ முதல் வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வந்து கிடைக்குதுன்னா 1260. ஓகே, ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 1260. இந்த 1260 வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே அசல் கூட கூட்டுவோம். ஸோ அசல் கூட கூட்டினா வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. 12600 1260 கூட்டணும். 0 6 8 3 13860. ஓகேவா, இப்போ இந்த 13860க்கு தான் வந்து 10% கண்டுபிடிக்கணும். இதுக்கு 10% கண்டுபிடிச்சா ஈஸி. இந்த 10% வந்தால் ரொம்ப ஈஸி. 1386. ஸோ 13860 1386. 6 14க்கு 4 மிச்சம் 1, 12க்கு 2 மிச்சம் 1, 4 5 15. ஓகேவா, ஸோ இது வருது. 2 வருஷம் கழித்து அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்து இது. இதில் வந்து அசலும் இருக்குது, வட்டியும் இருக்குது. ஓகேவா, அசலும் இருக்குது, வட்டியும் இருக்குது. நம்ம இந்த வட்டியிலிருந்து இந்த மொத்த தொகை 15246ங்கிறது மொத்த தொகை, அசல் ப்ளஸ் வட்டி. இதிலிருந்து நம்ம வந்து அசலை வந்து கழிச்சிட்டோன்னா நமக்கு வட்டி கிடச்சிரும். ஓகேவா, இப்போ 6ல் 0 போனால் 0, 4ல் போச்சுன்னா 4, அது 2ல் 6 போகுது. ஸோ பக்கத்துலேருந்து வாங்கினா 12, 12ல் 6 போச்சுன்னா 6, 4ல் 2 போச்சுன்னா 2, 1ல் 1 போச்சுன்னா 0. ஸோ 26 46. ஆன்சர் வந்து 26 46. ஓகேவா, ஸோ அடுத்த கணக்கு. 8000க்கு 10% வட்டி வீதம் ஆண்டிற்கு 2. ஓகேவா, வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, 8000 அசல், 10% வட்டி விகிதம், 2 வருஷத்துக்கு விடுறாங்க. கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும், தனி வட்டி வந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்துட்டு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ சிம்பிள். 10% வட்டி தனி வட்டி ஃபஸ்ட்டு பார்ப்போம். 10% தனி வட்டினா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 800 வரும், செகண்ட் வருஷத்துக்கும் 800 தான் வரப்போகுது. ஸோ 1200 வந்து வட்டியாக வந்து கிடைக்கும் தனி வட்டியில். ஓகேவா, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 1600 வந்து தனி வட்டியாக கிடைக்கி. ஓகே, இப்போ அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு 800 கிடைக்குமா, அந்த 800 வந்து நம்ம இந்த 8000 கூட கொடுப்போம். அப்போ 8800 கிடைக்கும். திரும்ப இந்த 8800 வந்து நம்ம 10% கண்டுபிடிப்போம். ஸோ இந்த 8800 வந்து 10% பார்த்தீங்கன்னா 8880. ஸோ அப்போ 8880 ப்ளஸ் 8880. ஓகே, 0 8 8 8 16 ஆரம்பித்த 1 9680 ரூபா. ஓகேவா, இப்போ நமக்கான இது என்னது, இது அசல் தொகை 8000 ரூபா. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 1680 ரூபா. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து 1680 ரூபா கிடைக்கி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1600 கிடைக்கி. ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு, 80 ரூபாய். அவ்வளோதான். ஓகேவா, எப்போவும் வந்து கணக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபார்முலா ஷார்ட்கட் எதுவுமே தேவை கிடையாது, ஈஸியாக வந்து போட்டுட்டு போயிடலாம். அடுத்தது ரூபாய் 18,000க்கு 2 வருட கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் 405 எனில் வட்டி விகிதம் என்ன. ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டியாக ஒரு ஃபார்முலா உண்டு. டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, PR² டிவைடட் பை 10,000. ஓகேவா, ஸோ பி வந்து என்னது, அசல் வந்து எவ்வளவு, 18,000. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 405. அடுத்து பி வந்து எவ்வளவு, 18,000. ஓகேவா, பி வந்து 18,000. ஆர் வந்து நமக்கு என்னது, ஓகேவா, ஆர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ R² வச்சுருங்க. கீழே வந்து 10,000 இருக்குது. 1 2 3 3 0க்கு 3 0 வந்து கேன்சல் ஆகிட்டு. இப்போது R² மட்டும் இங்கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, R² மட்டும் அங்கிட்ட வச்சுக்கிட்டால் 405 டிவைடட் பை 18. இந்த 10 வந்து மேலே வரும், இந்த இது கீழே வருமா. ஸோ 10 ஈக்குவல் டு R². ஓகேவா, 1 2 2 9 2 18.
ஐ 2 10, ஓர் 9 9, 4 9 36, மிச்சம் 4, ஐ 9 45. ஸோ 45 இன்ட்டு 5 எவ்வளவு? ஆர் ஸ்கொயர். 45 இன்ட்டு 5 225. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225. ஆர் வந்து என்னது? 15. ஸோ 15ஓட ஸ்கொயர் தானே வந்து 225. ஸோ ஆர் வந்து 15. ஸோ ஆன்சர் வந்து 15%. வட்டி வீதம் வந்து எவ்வளவு? 15%. ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஓகே ஓகே ஒரு நாளில் வந்து 24 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம்ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் அந்த அடி கொடுத்தா வந்து என்ன வரும்? 1/2.4 ஓகேவா இன்ட்டு 100ன்னு வரும். ஓகே, இப்போ அடுத்ததில் வந்து எப்படி இருக்கும்? 100/2.4ன்னு இருக்க போது. இப்போ இந்த 4 போதுக்கு மேலேயும் கீழே வந்து 10ஆல் பெருக்கலாமா? அப்போ 1000/24ன்னு வரும். ஓகேவா? 1000/24 அதை வந்து ஃபஸ்ட்டே போட்டுடலாம். என்ன? ஓகே அவ்வளோதான் வேண்டாம். இவங்க பாருங்கள், சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ 1000/24 இந்த ரெண்டு பெருக்குங்க 1000/24ன்னு இருக்குது. இப்போ 1000/24 வந்து அடி கொடுப்போம். 1 2 2 12, பாதி 5 500, 6 6 2 12 250, 3 2 6 125, 1 3 3 4 3 12, 5 இருக்குது, 1 3 3. ஓகேயா? புள்ளி வச்சாச்சு. 2 தான் இருக்குது. 2 கூட ஒரு 0 சேர்த்தா 60, சரி 20. 2 கூட 0 சேர்த்தா 20, 6 3 18, மிச்சம் 2 இருக்கும். திரும்ப 0 சேர்த்தா 6. ஸோ 41.666ன்னு பெய்கிட்டே இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க? 41.67%ன்னு போட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 41.67%. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். பை.